ஹாய் டேஞ்சர் ரிவ்யூ சிவா யூடியூப் சேனல் நண்பா நண்பிகளுக்கும் அனைவருக்கும் வணக்கம். நம் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நான் இந்த வீடியோவை என்னத்துக்கு போடுறேன்னு உங்களுக்கு தெரியுமா? சொல்லுங்கள், என்னத்துக்கு போடுறோமா? எவனுக்கும் தெரியாது. நான் ரொம்ப நாள் கழித்து இந்த வீடியோ இப்போ போடுறேன். அது மட்டும் இல்லாத பார்த்தீங்கன்னா சும்மா ஷார்ட்ஸ் வீடியோ மட்டும் போட்டுனே இருந்துனே கடந்துட்டேன். இப்போ இந்த வீடியோ போடுறது நான் பெருமைப்படுறேன். காலரை தூக்கி சொல்லுவேன், நான் பெருமைப்படுறேன். ஏன்னா இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நான் போட்ட வீடியோ பார்த்தீங்கன்னா நம் தமிழர்களுக்கு தமிழனுக்காக நாட்டில் இருக்கிறவங்களுக்காக முக்கியமான ஒரு விஷயத்துக்காகத்தான் இந்த வீடியோவை போடுறேன். என்ன விஷயம் உங்களுக்கே தெரியும். 23/4/2026 இந்த நாளுக்காகத்தான் நாம் காத்து கொண்டிருக்கிறோங்க. இந்த நாளுக்காக எத்தனை சகோதரிகள், எத்தனை கொலைகள், எத்தனை கற்பழிப்புகள், அந்த கத்தனை நம் நாட்டில் உள்ள ஊழல்கள் உங்களுக்கே தெரியும். இந்த நாளுக்காகத்தான் நாம் காத்து கொண்டிருக்கோங்க. 23/4/2026 நாம் ஒவ்வொரு தமிழர்களுக்காக குடிமீறல்களுக்கு ஆட வேண்டிய நாள். அந்த ஒரு விரல் புரட்சியால நாம் போராட வேண்டிய போராட்டம் தான் ஓட்டு. அந்த ஓட்டை நம்ம சரியாக போட்டாதான் நம்மளுடைய வாழ்க்கைக்கு, நம்மளுடைய அடுத்த ஜெனரேஷனுக்காக நல்லாட்சி கொண்டு வர முடியும். புரியுதா மக்களே? நான் என்ன சொல்றது புரியுதா? மறந்துடாதீங்க. 2026/4/23 மறந்துடாதீங்க. 23 நம்மளுடைய ஒவ்வொரு குடிமகனுடைய உரிமை. அந்த ஓட்டு உரிமை போட்டாதான் நம்மளுடைய நல்லாட்சி பிறக்கும், நல்வழி பிறக்கும். நல்லாட்சி பிறந்து நல் மக்களுக்கு ஆட்சி மலரும். முக்கியமாக சொல்றேன், இந்த சின்ன பசங்களுக்கு, அதாவது புது ஜெனரேஷன்களுக்கு ஓட்டு உரிமை இருக்கு. அந்த ஓட்டு உரிமையை நீங்க வீணாக்காதீங்க. ஏடாடே ஓட்டு போட்டே ஆகணுமா, இவனை ஜெயிச்சு வச்சு ஆகணுமா, எவன்டா ஆட்சிக்கு எவன்டா நல்லது செய்ய போறான், இவங்களுக்கெல்லாம் ஓட்டு போட்டே ஆகணுமா நீங்க நினைக்காதீங்க. நீங்க ஓட்டு போட்டா தான் உங்களுடைய வாழ்க்கை மாறும். உங்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். கவர்மெண்ட்ல நீங்க நல்ல சீட்டு கிடைக்கும். கவர்மெண்ட்ல நல்ல ஒரு வேலையில் இருப்பீங்க, நல்ல துறையில் இருப்பீங்க. அப்படின்னா இருக்க வேணும்னு நினைச்சீங்கன்னா ஓட்டு போடுங்க மக்களே. ஓட்டு போடுறா பொடுசுங்களா, சின்ன வாண்டுகளா போடுங்கடா. நீங்க இப்போ வளர்ந்து வரவங்களாம் ஓட்டு போடத்தான் உங்க வாழ்க்கை நல்லா வளரும். முக்கியமா சொல்றேன், இந்த ஓட்டு உரிமை அனைவருக்கும் முக்கியம். எல்லாரும் ஓட்டு போடுங்க. ஓட்டு போட மறவாதீங்க. முக்கியமாக நாம் எவ்வளவோ இழந்துட்டுங்க. பெண் குழந்தைகளை இழந்துட்டுங்க. அப்புறமா இந்த கள்ளச்சாராயத்துல நிறைய பேர் குடும்பத்தை இழந்துட்டாங்க. நிறைய பேர் இந்த கற்பழிப்புகளால, இந்த காம கொடுர்களால, இந்த ஊழல் ஆட்சிகளால நிறைய இழந்துட்டாங்க. புது ஆட்சி கொண்டு வரணும். புது ஆட்சி மலரட்டும். புது ஆட்சி நீங்க கொண்டு வாங்க. நீங்க கொண்டு வர்றதுல உங்க கையில தான் இருக்குது. நீங்க கையை இப்படி மடக்கி வைத்து கொண்டுக்காதீங்க. கையை இப்படி போடுங்க. ஓட்டு உரிமை போடுங்க. ஓட்டு போட்டாதான் உங்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும், நல்ல குடும்பம் கிடைக்கும், நல்ல துறையில் இருப்பீங்க, நல்ல வருமானம் கிடைக்கும், நல்ல மதிப்போட இந்த தமிழ்நாடு இருக்கும். தமிழ்நாடு நல்ல மதிப்போட நல்ல ஆட்சி மலர வேணும்னா ஓட்டு போடுங்கடா. ஓட்டு போடுங்க. எல்லா சகோதர சகோதரிகளே, நண்பா நண்பிகளே, நல்லாட்சி மலரட்டும் என்றால் ஓட்டு போடுங்க. நம்ம இந்த 2026 யாரும் மிஸ் பண்ணாதீங்க. முக்கியமான நாள், முக்கியமான விஷயம். ஃப்ரெண்டு கல்யாணம் நடக்குது, அக்காவுக்கு கல்யாணம் நடக்குது, தம்பி கல்யாணம் நடக்குது அப்படின்ட்டு அந்த நாட்களை நீங்க விட்டு விடாதீங்க. எவன் செத்தாலும் சரி, எவன் கல்யாணம் நடந்தாலும் சரி, எவன் சுடுகாடு போனாலும் சரி, அந்த நாளை மட்டும் நீங்க மறக்காதீங்கடா. ஓட்டு போடுங்கடா. ஒவ்வொருத்தரும் ஓட்டு போறதுல தமிழ்நாடு ஆட்சி மாறணும்டா. ஆட்சி மாறணும். ஓட்டு போறது தான் உங்களுக்கு உரிமை. அந்த ஓட்டை நீ போடல, நீ தமிழனே இல்லை. தமிழ்நாட்டில் நீ பிறந்தவனுக்கு அடையாளம் இல்லை. சொன்ன போனா நீ பாகிஸ்தான்ல, இங்கே வெளிநாட்டுல பிறந்தவனுக்கு அடையாளம். நீ ஓட்டை போடல,
உன் குடும்பத்தை நீனே வித்துட்டு போற சமம். நீ ஓட்டு போட்டத்தான் உன் குடும்பத்தை காப்பாற்றுறதுக்கு சமம். உன்னையால பல குடும்பங்கள் வாழும், காப்பாற்ற முடியும். உன் ஒரு ஓட்டால பல குடும்பங்கள் வாழும், வாழ்ந்து கொண்டு இருக்கும், நல்ல நிலைமைக்கு வருவாங்க, நல்ல எதிர்காலம் கிடைக்கும். ஒவ்வொருவரும் ஓட்டு போடணும், ஓட்டு போட்டே ஆகணும். நீங்க ஓட்டு போடல உங்களோட வாழ்க்கை மாறாது. கடைசி வரைக்கும் குண்டு செடியிலேயே தான் குதிரை ஓடணும். ஓட்டு போடுங்கடா, ஓட்டு போடுங்க. முக்கியமா எவனா இருந்தாலே ஓட்டு போட்டா தான் வாழ்க்கையில உருப்பிட முடியும். முக்கியமாக சொல்றேன், நம்மளுடைய தமிழ்நாட்டில் விஜயகாந்த் என்ற ஒரு பொக்கிஷத்தை நாம் இழந்துட்டுங்க. தனிச்சு நின்று போராடினார் முடிஞ்ச வரைக்கும். அப்புறமா முடியல, நீங்க திறந்த மாட்டீங்க, சரி எவனா ஒருத்தன் நல்ல ஆட்சி இருப்பான்ட்டு நம்பி மனசுல நம்பி போய் ஒரு ஆட்சியில் சேர்ந்தார், ஒரு கூட்டாட்சியில போய் சேர்ந்தார். அதுலயும் அவனும் உருப்படி இல்லை. கடைசி வரைக்கும் அவரை தூக்கி போட்டு கசிக்கு புழிஞ்சு ஒரு யூசன் துறவா கசிக்கு போட்டாங்க. அது மாதிரி இப்ப புது ஜெனரேஷன் வரவங்களுக்கு புது ஓட்டு உரிமை கொடுங்க, மதிப்பு கொடுங்க. ஓட்டு உரிமை கொடுங்க, மதிப்பு கொடுங்க. அது மட்டும் அது எலெக்ஷன்ல புதுசா நிக்கிறான் பத்தியா, அவங்களுக்கு உரிமை கொடுங்க. குடும்பம் ஆட்சி தவிர்ப்போம், குடும்பம் ஆட்சி எதிர்ப்போம். நாம ஓட்டு உரிமை மறக்காமல் ஓட்டை போடுங்க. ஒவ்வொருத்தனுக்கும் ஓட்டு முக்கியம், மிகவும் மிகவும் முக்கியம். நீங்க எப்படி ஒரு ரசிகனா இருந்து படம் பார்க்குறீங்களோ, படம் எவ்வளவு முக்கியமோ, ஃபர்ஸ்ட் ஷோ முக்கியமோ, அப்புறமா உயிர் எவ்வளவு முக்கியமோ, உணவு 3 வேளை உணவு எப்படி முக்கியமோ, டீ எப்படி முக்கியமோ, உங்களுக்கு உடம்பு எப்படி முக்கியமோ, மனசு எப்படி முக்கியமோ, தைரியம் எப்படி முக்கியமோ, பொண்டாட்டி எப்படி முக்கியமோ, லவ்வர் எப்படி முக்கியமோ, அது போல ஓட்டு முக்கியம்டா. ஓட்டு போடுங்கடா. சரி நண்பர்களே, நான் அடுத்த வீடியோவில் யாருக்கு ஓட்டு போடணுன்றத நான் காணொலியில் போடுறேன். இப்போதைக்கு நான் ஓட்டு போடுங்க விழிப்புணர்வு வீடியோ மட்டும் தான் போட்டேன். விழிப்புணர்வாக செயல்படுங்க, ஓட்டு போடுங்க, விழிப்புணர்வாக இருங்க. விழிப்புணர்வாக இருந்தால் ஓட்டு போடுங்க, சிந்தித்து செயல்படுங்க, ஓட்டு போடுங்க. ஓட்டு நம்மளுடைய உரிமை, நம்மளுடைய கடமை. ஓட்டு போடுவதே நம்மளுடைய வாழ்க்கையின் முக்கிய உரிமை. ஓட்டு போடுங்கள், ஓட்டு போடுங்கள். 23/4/2026 மறவாதீர்கள், மறவாதீர்கள், மறவாதீர்கள். ஓட்டு போடுங்கள்.